السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடிக்கப்பட்டு எப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பரக்கத் பொருந்திய மாதமான ரமலான் மாதத்தை அடைந்து நல் அமல்கள் செய்து பரக்கத்துகளை பெறக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்வார், இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தீனை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கின்றான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம். உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து உலகத்தை விட்டு நீங்கள் பிரியும் பொழுது உங்களுடைய வஃபாத்துடைய அந்த நேரத்திலே கலிமாவுடன் நீங்கள் மௌத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த ஆயத்திலே நாம் பார்க்கும் பொழுது தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் நாம் ஏற்படுத்தி கொண்டதல்ல, மலக்குமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததல்ல, நபிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த தீனின் இஸ்லாத்தின் பிரகாரம் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். தீனுல் இஸ்லாத்திலே என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, இஸ்லாமிய ஷரியத்திலே என்ன சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையாக நாம் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எந்த விஷயங்களை எல்லாம் ஏவி இருக்கின்றானோ உங்களால் முடிந்த அளவிற்கு அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துங்கள். எதை விட்டும் அல்லாஹ் உங்களை தடுத்து விட்டாலோ இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லவில்லை. அதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்வார்கள். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறதோ, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எதை சொல்கிறதோ அதுதான் நமக்கு சட்டம். அதை தான் எடுத்து நாம் நடக்க வேண்டும். பிப்ரவரி மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது. அந்த விசேஷம் நாளைக்கு தான், பிப்ரவரி 14 காதலர்கள் தினம் என்பதாக கொண்டாடுவோம். இப்போ நம்ம அந்த சப்ஜெக்ட் அடுத்து சகட்டு மேடிக்கு என்ன செய்ய போகிறாரு, எல்லாத்தையும் திட்ட போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும். இது விஷயமாக இந்த மாதத்தில் கரெக்டாக நமக்கு ஜும்மா அமைஞ்சிருக்கிறதுனால இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்படும். காதல் சம்பந்தமாக இஸ்லாமிய பார்வை என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, காதல் செய்யலான்னு சொல்லுதா அல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லுதா? சரி, முதல்ல காதல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை
பார்ப்பது, பேசுவது, பழகுவது. பார்ப்பது, பேசுவது, பழகுவது. இப்போ ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதோ அல்லது ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணை பார்ப்பதற்கோ இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறதா என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லும். சூரத்து நூர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கும் சில சட்டதிட்டங்களை சொல்லுகிறான், பெண்களுக்கும் சில சட்டதிட்டங்களை சொல்லுகிறான். ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மூமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நிய பெண்ணை அவர் பார்க்கக்கூடாது. வயஹபது புரூஜஹும், அவருடைய மறைவிடத்தை அவர் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று ஆண்களுக்கு அல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்கிறார். தன்னுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்ளணும், தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். ஹராமான வழியிலே அதை நாம் உபயோகப்படுத்திவிடக் கூடாது என்று கட்டளையிடப்படுகிறது. அடுத்து பெண்களுக்கு, மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லுகிறான், குல்லில் முஃமினாத், மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே, யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவருடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும். மூன்றாவதாக அல்லாஹ் ஒன்று சொல்றான், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அவர்களுடைய அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். ஆண்களுக்கு ரெண்டே கட்டளை தான், பார்வையை தாழ்த்திக்கிறது, மறைவிடத்தை பாதுகாத்துக்கிறது. ஆனால் பெண்களுக்கு இடக்கூடிய கட்டளை 3: பார்வையை தாழ்த்தணும், மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளணும், தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இந்த ஆயத்து நீண்ட ஆயத்து. அதில் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய அலங்காரத்தை யாரிடத்திலெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தலாம் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு 10 நபர்களை அல்லாஹ் சொல்றான். இந்த 10 நபர்களுக்கு முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம், நேரடியாக திரை இல்லாமல் பேசலாம். அதில் முதலாவது யாரு? கணவன். அது நீண்ட ஆயத்தை நான் சொல்ல, அந்த ஆயத்தை மட்டும் சொன்னா நேரம் முடிஞ்சு போயிடும். அதனால அந்த 10 நபர்கள் யார் என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன். முதலாவது கணவன். கணவனுக்கு முன்னால் நேரடியாக நின்று பேசலாம், தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். 2வது மாமனார், அதாவது தன்னுடைய கணவனுடைய தகப்பனார். 3வது தன்னுடைய தகப்பனார், அந்த பொண்ணோட தகப்பனார். 4வது தன்னுடைய பிள்ளைகள். 5வது கணவனுடைய பிள்ளைகள், அதாவது ஏற்கனவே அந்த கணவனுக்கு ஒரு திருமணம் ஆகி அந்த பெண்ணின் மூலமாக குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைகளுக்கு முன்பதாக தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துகிறார். அடுத்து 6வது சகோதரர்கள், தன்னை கூட பிறந்த சகோதரர்கள், அதே போல தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களுடைய பிள்ளைகள். அடுத்து 8வது தன்னுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகள். 9வது சிறுவர்கள், வயதிற்கு வராத சிறுவர்கள். 10வது பெண்கள். பெண்களுக்கு முன்ன என்ன செய்யலாம்? திரை இல்லாமல் அவர்கள் நின்று பேசலாம். இந்த 10 நபர்களை தவிர, அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 10 நபர்களை தவிர ஒரு பெண் நேரடியாக பேசுவதோ அல்லது மறைமுகமாக பேசுவதோ தன்னுடைய அலங்காரத்தை அவளுக்கு வெளிப்படுத்துவதோ கூடாது என்று இந்த ஆயத்து நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அந்த ஆயத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், வலா யதுரிபுன்ன பி அர்ஜுலிஹின்ன, உங்களுடைய கால்களை நீங்கள் அடிக்க வேண்டாம். காலத்தை அடித்து நடக்கிறது, காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த கொலுசினுடைய அந்த சலங்கை சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறது? காலை அடித்து நீங்கள் நடக்க வேண்டாம். ஏன்? உங்களுடைய ஆடைக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய அந்த அலங்காரம் எது மறைமுகமாக இருக்கிறதோ அதை வெளிப்படுத்துவதற்காக நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய கால்களை அடித்து நீங்கள் நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல மூமினான பெண்களுக்கு உண்டான சட்டத்தை அல்லாஹ் தெளிவா சொல்றான். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த 10 நபர்கள் அல்லாமல் நாம் யோசிப்போமையானால் மாமனாருக்கு முன்னால என்ன செய்யணும்? அதாவது கணவனுடைய தந்தை, அவங்களுக்கு முன்னால எனக்கு பேசணும். ஆனா அந்த கணவனுடைய தந்தை, மாமனாருக்கு அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல, சின்ன மாமனா பெரிய மாமனார், அவங்களுக்கு முன்னாடி கூட எப்படி நிற்கணும்? திரைக்கு பின்னாடி தான் பேசணும். மாமனாருக்கு முன்னால மட்டும்தான் எப்படி பேசணும்? திரை இல்லாம நேரடியாக நின்று பேசலாம் மருமக. ஆனா சின்ன மாமனா பெரிய மாமனான்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி எப்படி பேசணும்? திரைக்கு மறைவு நின்று தான் பேசணும். இது சட்டம்.
அதே போல கணவனுடைய சகோதரர்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு முன்னாடி நின்று என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. திரைக்கு பின்னாடி நின்று என்ன செய்யணும்? பேசணும். அதே நேரத்தில் பேசும் பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 10 நபர்கள்ட்ட அவங்க என்ன செய்யணும்? நேரடியாக பேசிக்கலாம். இது அல்லாமல் அனைத்து ஆண்களும் இவங்களுக்கு அந்நியர்கள் தான். அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? பர்தாவை அவர்கள் பேணியே ஆக வேண்டும் என்று இந்த சட்டம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இந்த ஆயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அப்போ அந்நிய பெண்ணோட பழகிறது அதுதான் நம்ம என்ன செய்யணும்? காதல்னு சொல்றோம். அப்போ பார்க்கறது கூடுமா? கூடாது. பழகிறது கூடுமா? கூடாது. பார்க்கவே கூடாதுங்கும் போது பழகிறது, ஊர் சுற்றுறது இதெல்லாம் கூடுமா? அறவே கூடாது. அப்போ இந்த ஆயத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது, ஒருத்தர காதல் பண்றது அப்படிங்கிறது என்ன மார்க்கத்திலேயே இல்லாதது. இன்னும் சொல்ல போனா ஹராம். ஒட்டு மொத்தமா எல்லாம் என்ன செய்கிறான்? அந்நிய பெண்ணை பார்க்கவே கூடாதுங்கும் போது நீ போன்ல பேசுறது, பழகிறது, வண்டியில் அடக்கிட்டு போறது, ஊர் சுத்துறது, இப்போ இதனால என்ன செய்யுதுன்னு சொன்னா நிறைய பாவங்கள் ஏற்படுது. தலைவார்கள் சொன்னாங்க, ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் அவர்கள் தனிமையிலே இருக்க வேண்டாம். ஏன்? என்ன காரணம்? மூன்றாவதாக சைத்தான் இருக்கின்றான். தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்நிய ஆண் அந்நிய பெண் இருந்தாலும் என்ன செய்யும்? பஞ்சு நெருப்பு மாதிரி பதிக்கும். கணவன் மனைவிக்கு மத்தியில பத்திக்கிறதுங்கிறது அது வேற, அது திருமணத்துக்கு பிறகு. ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையிலே அவர்கள் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு மார்க்கம் சொல்லுது. இப்ப இதை வைத்து நாம் யோசிப்போம், காதல் என்ற பெயரில் என்ன நடக்குது? தனிமையில் சந்திக்கிறாங்க, தனிமையில் உட்காந்து பேசிக்கிறாங்க. முதல்ல என்ன செய்யறது? போன்ல பேசும் பொழுது அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம். எப்போ ஒரு வாய்ஸை கேட்டுட்டோமோ பார்க்கணும் அப்படின்னு வரும். அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. யாரெல்லாம் நீ எப்படி இருக்க நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அசரீதியை கொடுத்தான், இந்த இடத்துக்கு துருச்சினா மலைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு. துருச்சினா மலைக்கு நீங்கள் வாங்க. வரும்போது ஒரு ஒளியை அல்ல என்ன செஞ்சான்? ஒரு ஜலாலியை அல்ல காட்டினான். அதை காட்டின உடனே என்ன செஞ்சாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு மயக்கம் ஓடி கீழே விழுந்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த பேச்சை கேட்கும் பொழுது அடுத்த கட்டம் என்ன வருது? பார்க்கணும் அப்படின்னு தோணுதா இல்லையா? இதை வச்சு தான் இமாம் நமக்கு சொல்றாங்க, எப்பொழுது ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோடு பேசுறாங்களோ கலந்துரையாடுறாங்களோ ஆறாங்களோ அடுத்த கட்டம் என்ன செய்யும்? ஒன்று நான் பார்க்கணும், நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணையும் பெண்ணையும் அந்த அமைப்போட தான் நல்லா படைச்சிருக்கான். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துச்சுன்னு சொன்னா பொதுவாகவே ஆணுக்கு பெண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு, பெண்ணுக்கு ஆணின் மீது ஒரு ஈர்ப்பு கண்டிப்பா வந்தே தீரும். எனவேதான் குர்ஆன் ஆயத்து ஆணுக்கும் சொல்கிறது பார்வையை தாழ்த்துங்கள், பெண்ணுக்கும் சொல்கிறது பார்வையை தாழ்த்துங்கள் என்று. கண்ணியமிக்கதை நான் யோசித்து பார்க்க வேண்டும். சரி, அப்போ காதலே பண்ணக்கூடாதா, முகப்பத்து வைக்கக்கூடாதா, ஆசைப்படக்கூடாதா என்று சொன்னால் அதற்கும் ஒரு வரையறையை மார்க்கம் சொல்லுகிறது. எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் ஒரு பாடம் உண்டு, அல் ஹுப்பு பில்லாஹ் வல் புகுலு பில்லாஹ். அல்லாஹ் விஷயத்திலே பிரியப்படுவது, அல்லாஹ்வுக்காக வேண்டிய கோபப்படுவது. பிரியம் வைப்பதிலும் கூட நம்முடைய ஷரியத்தை ஒரு அளவுகோல் வச்சிருக்கு. கோபப்படுறதுல கூட என்ன செய்யணும்? ஷரியத்தை அளவு வச்சிருக்கு. இவங்களை தான் நீங்க பிரியப்படணும், இந்த அளவு தான் நீங்க பிரியப்படணும் அப்படின்னு. அந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஹதீஸ் கிரந்தங்களை வருது, இன்னென்ன நபர்கள் நீங்க என்ன செய்யலாம்? நீங்கள் பிரியப்படலாம், இவங்களை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் பிரியப்படக்கூடாது என்று ஹதீஸ் ஷரீஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அதில் முதலாவது அல்லாஹ்வை பிரியப்படணும், இரண்டாவது ரசூல், மூன்றாவது நம்முடைய பெற்றோர்கள், நான்காவது நம்முடைய பிள்ளைகள், ஐந்தாவது மனைவிமார்கள், ஆறாவது அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், ஏழாவது ஒட்டுமொத்த முஸ்லீம் மூமின் சமுதாயத்தை. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முக்கியமான 3 இடங்கள் இருக்கு, மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ். இவைகளை எல்லாம் என்ன செய்யணுமா? பிரியப்படணும். ஒன்றின் மீது நாம் நம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்துவதில் கூட ஷரியத்து ஒரு அளவுகோல் நமக்கு நிர்ணயித்திருக்கிறது. முதல்ல இவங்களெல்லாம் என்ன செய்யணும்? இவங்க மீது முதல்ல பிரிய வைக்கணும். இதையெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? இன்னைக்கு முழுமையா விட்டாச்சு. அல்லாஹ் மேல பிரியம் இல்லை, ரசூல் மேல பிரியம் இல்லை, பெற்றெடுத்த பெற்றோர்கள் மேல இன்னைக்கு பிரியம் இல்லை. அப்படி பிரியம் இருந்திருக்குமே ஆனால் விட்டுட்டு போவாங்களா? கண்டிப்பா போக மாட்டாங்க.
யார் மீது அல்லாஹும் ரசூலும் பிரியம் வைக்க சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது பிரியம் இல்லாமல் போனதின் காரணமாக இன்னைக்கு யார் யார் மேல பிரிய வச்சுட்டு என்ன செய்யறாங்க, பெற்றோர்களை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் பார்ப்பதும் பார்க்கப்படுவதும் ரெண்டுமே கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அந்நிய ஆண் இருக்கிறாரு, ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கறாருன்னு சொன்னா அந்த அந்நிய பெண் தன்னை பார்க்கும் அளவிற்கு உண்டான அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ரெண்டு பேருமே குற்றவாளிகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினான பெண்ணை அலங்காரம் பண்ணிட்டு வெளியிலே செல்லும் பொழுது அந்த அலங்காரத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று உள்ளத்திலே நினைத்து அந்த அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்களே, ஆனால் பார்க்கக்கூடியவரும் சரி பார்க்கப்படக்கூடிய அந்த பெண்ணும் சரி ரெண்டு பேருமே குற்றத்தில் சமமானவர்கள். பைஹக்கியிலே ஹதீஸ் வருகிறது, ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லஅனஹுல்லாஹு நாதிர வல் மன்தூர இலைஹி, பார்ப்பவனும் பார்க்கப்படக்கூடியது மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஅனத் செய்கின்றான், அல்லாஹ் அவர்கள் மீது சாபமிடுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லி காட்டுறாங்க. உம்மு ஹுமைதி சாஹிலி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சஹாபி, அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்க, வந்து அனுமதி கேட்கறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பின்னால் நின்று தொழுகிறதுக்கு நான் ஆசைப்படுறேன், தொழுகணும் அப்படின்னு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய இடம் என்னங்க, மஸ்ஜித் நபவி. ஒரு ரக்காத்து தொழுதுன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு நன்மை, 75,000 நன்மை. மக்கான தொழுதா 1,00,000, மதீனான தொழுதா 75,000, பைத்துல் முகத்தஸ தொழுதா 50,000 ஒரு ரக்காத்துக்கு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுவது மதீனத்துல் முனவ்வரா பள்ளிவாசல் இமாம் யாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு பின்னால் நின்று தொழுவது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய நன்மை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது எந்த அளவுக்கு முஹப்பத் இருந்தால் அவங்களுக்கு பின்னால் நின்று தொழுகணும்னு அவங்க வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த பள்ளியிலே நீ தொழுவதை விட உன்னுடைய வீட்டிலே நீ தொழுவதுதான் உனக்கு சிறந்தது என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாமா இல்லையா, வீட்டில் நீ தொழுவதை விட மதீனத்துல் முனவ்வரா இந்த பள்ளியாசல தொழுவதான் சிறந்தது சொல்லியிருக்கலாமா இல்லையா, சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கு எனக்கு பின்னால் என்று நீ தொழுவதை விட வீட்டிற்குள்ளே நீ தொழுவதான் உனக்கு சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு பெண்கள் தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அதே போல தவாப் செய்யும் பொழுது பார்த்தோம்னு சொன்னா என்ன சொன்னா, பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்வாங்க, தவாப் செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கை இருக்கிறாங்க, பெண்கள் தவாப் செய்யும் பொழுது உம்ராவுக்கு போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, தவாப் செய்யும் போது என்ன செய்யக்கூடாது, ஆண்களோடு சேர்ந்து தவாப் செய்யக்கூடாது. பெண்களோடு சேர்ந்து என்ன செய்யணும், தவாப் செய்யணும். அதே போல ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடுறது எவ்வளவு பெரிய சிறப்பு, ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடுறது எவ்வளவு பெரிய சிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னாடி நின்று சொல்லுவாங்களாம், அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு முன்னாடி நின்று சொல்லுவாங்களாம், நீ வெறும் கல்லு தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிட்டதுனால நான் முத்தமிடுறேன், இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை ஏறது கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல கூட ஆண்கள் அதை முத்தமிட செல்லும் பொழுது ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது, அந்த கூட்டத்தில் இடிச்சு பிடிச்சிட்டு என்ன செய்யக்கூடாது, போய் முத்தமிடக்கூடாது. அந்த அளவுக்கு ஷரியத்து சட்டம் நமக்கு அழகாக சொல்லி காட்டு. அதே போல ஒரு மனிதர், ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மனைவியை வந்து ஹஜ்ஜிக்கு அனுப்பிட்டார், மனைவியை ஹஜ்ஜிக்கு தனியாக அனுப்பிட்டார். இவர் என்ன செஞ்சாரு, ஜிஹாதுக்கு வந்துட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களோட போருக்கு போறதுக்காக வேண்டி தயாராயிட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை சொல்றாரு, என்னுடைய மனைவி ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க, வீட்டுல யாருமே இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறேன், நானும் ஜிஹாதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபா ஹஜ்ஜிக்கு அனுப்பிட்டுல மனைவியை சரி வா போலாம், ஜிஹாதுக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல, உன் மனைவியும் நீ ஹஜ்ஜிக்கு போட்டாங்க. ஒரு பெண் தனியாக என்ன செய்யக்கூடாது, பிரயாணம் செய்யக்கூடாது, கூட மகரம் இருக்கணும். ஒரு பெண் பிரயாணம் செய்யறாங்க, வெளியூர் போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வெளியூருங்கிறது வந்து ரொம்ப லாங்கெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம சொல்ல போனா நம்ம இங்கே திருநள்ளாறு காரைக்காலுக்கு போறாங்கன்னு வைங்களேன், ஒண்ணு அந்த பெண்மணி தன் கணவனோடு போகும், அல்லது தன்னுடைய தந்தையோடு போகும், அல்லது தன்னுடைய சகோதரனோட போகும், இல்ல தன்னுடைய மகனோட போகும். இந்த 4 பேரும் அவனுக்கு யாரு, மகரமானவன். இந்த 4 பேரை கூட என்ன செய்யணும், ஒரு பெண்மணி
சஃபர் செய்யணும். ஸல்லல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு பெண்மணி என்ன செய்யக்கூடாது, ஒரு இரவு ஒரு பகல் கூட வெளியில் என்ன செய்யக்கூடாது, தனியாக போய் தங்கக்கூடாது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க, லா யஹில்லு லிம்ராஅத்தின் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, லா யஹில்லு அந்த பெண்மணிக்கு அது ஹலாலாக ஆகாது, அன் துஸாஃபிர பிரயாணம் செய்வது, மஸீரத்த யௌமின் வ லைலத்தின் ஒரு பகல் ஒரு இரவு ஒரு தூரத்தில் பயணம் செய்வது, லைஸ மஆ ஹுர்மத்துன் அந்த பெண்ணோடு மஹரமானவர்கள் இல்லாமல் அந்த பெண் பிரயாணம் செய்வது அந்த பெண்ணுக்கு ஹலாலானது அல்ல என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்போ பிரயாணமே செய்யக்கூடாது அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு வயதிற்கு வந்த போய் என்ன செய்யறாங்க, 2 நாள் 3 நாள் வெளியூர் போய் தங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இதையும் பெற்றோர்கள் என்ன செய்யறதில்லை, கேட்கறதில்லை. அப்படியே பெற்றோர்களை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன, பெரிய ஆயுதம், ஏதாச்சும் பேசுனீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிங்க. இதை ஒரு ஆயுதமா வச்சு இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க, எங்க புள்ள செத்து போயிடுமே, செத்து போகணும். மார்க்கத்துக்கு முரணாக அந்நிய பெண்ணோடு நீ சுற்றி திரிந்து இந்த உலகத்திலே நீ வாழ்வதை விட இந்த உலகத்தை விட்டு நீ பிரிந்து விடுவது எவ்வளவு மேலானது. இப்படி போயிட்டா யாருக்கெல்லாம் அவமானம், வெறும் பெற்றோருக்கு மட்டும் அவமானம் அல்ல, அந்த மொஹல்லா அந்த ஊர் ஜமாத்தார்கள் எல்லாருக்குமே அது அவமானம். இதை யோசித்து பார்க்க வேண்டும். வெறும் தன்னுடைய சுகத்திற்காக வேண்டி, வெறும் தன்னுடைய விருப்பத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த சமுதாயத்தை விட்டுவிட்டு அவர்கள் வெளியேறுவது என்பது இது முற்றிலும் தவறான விஷயம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை பற்றி குர்ஆன்ல வரும். அவங்க சொல்லுவாங்க, அவர்களிடத்திலே சொல்லப்பட்ட பொழுது என்ன சொன்னாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆண் துணை இல்லாமலேயே ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூட எல்லாம் நல்லா கொடுத்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களும் என்ன செஞ்சாங்க, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பழித்தாங்க, பழிப்பு சொல்லுக்கு ஆளாக்கினாங்க. சூரத்துல் மரியமில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். அப்பொழுது சிறுபிள்ளையாக தொட்டில் குழந்தையாக இருந்த அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, ஆனா அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அந்த பெண் அந்த குழந்தை பேசிச்சு. சொல்லிட்டு பிறகு அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், மன் கான தகியா, அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய அச்சத்திலே உச்சக்கட்டத்தை அடைந்த பெண்மணி என்பதாக அல்லாஹ் பெருமை பாராட்டி சொல்கிறான். கற்பொழுக்கத்திலே மிகவும் பேர் போன பெண்மணி. அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது, அசீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அரசருடைய மனைவி தவறானது விஷயத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது எடுத்தாங்க ஓட்டம். யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியினுடைய வரலாறை ஒரே இடத்துல முழுமையாக சொல்லியிருக்கிறான்னு சொன்னா அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு மட்டும்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வரலாறுலாம் ஒவ்வொரு சூறாவுடைய கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறை முழுமையாக அல்லாஹ் சொல்லி அந்த சூறாவுக்கு சூரத்து யூசுப்னே அல்லாஹ் பேர் வச்சுட்டான். அந்த அளவுக்கு கற்பொழுக்கத்திலே மிகவும் பேர் போனவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த பெண் அணைக்கு தவறானதின் பக்கம் அணைக்கும் பொழுது என்ன வார்த்தை சொன்னாங்க, மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னிடமிருந்து என்னை பாதுகாப்பானாக என்ற வார்த்தையை சொன்னாங்க. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க எந்த அளவுக்கு கற்பொழுக்கத்திலே மிகவும் பேர் போனவர்களாக இருந்தார்கள் என்பதை அதுவும் குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய 2 பெண் பிள்ளைகள் அவங்க தண்ணி எடுப்பதற்காக வேண்டி ஒரு கிணத்துக்கு வர்றாங்க. தண்ணி எடுக்க முடியல. அந்த வழியாக வரக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை அள்ளி அந்த பெண்ணுடைய அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அணைச்சிட்டு போறாங்க. 2 பெண்மணியும் முன்னாடி போறாங்க, பின்னாட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க. போகும் பொழுது காற்றடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் காற்றினுடைய அந்த இதன் காரணமாக கீழ் ஆடை லேசாக உயருது. அவங்களுடைய கண்டக்கால் தெரியும். இதை பார்த்த ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க எனக்கு பின்னாடி வாங்க, நான் முன்னாடி போறேன், நீங்க எப்படி போகணும், ரைட்ல போகணுமா லெஃப்ட்ல போகணுமா அப்படிங்கிறத பின்னாடி நின்று எனக்கு என்ன செய்ய நீங்கள் சொல்லுங்கள், நான் நடந்து போறேன் என்பதாக சொன்னாங்க.
கற்பொழுக்கத்தை பற்றி குர்ஆனிலே ஒவ்வொரு இடங்களிலும் அழகான முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கற்பொழுக்கம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கற்பொழுக்கம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கற்பொழுக்கம், இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுடைய கற்பொழுக்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். தனிநபருடைய ஒழுக்கம், தனிநபர் ஒழுக்கம் என்பது இஸ்லாத்திலே மிக மிக அவசியமானது. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அப்போ நம்ம காதெல்லாம் செய்யக்கூடாதா? அப்போ ஷரியத்தில் எந்த விதமான அனுமதியும் கிடையாதா? ஒரு அஜித்திட்ட ஒரு பையன் கேட்டான், ஒரு வாலிபர் கேட்டான், அது குரான்லேயே இருக்குத, இந்த காதல் பண்ணலாம்னு குரான் இருக்குது, குரான் இருக்குதா? இப்போ எல்லாத்துக்குமே குரான் ஆகிட்டு இருக்குதா இப்போ அப்படின்ட்டு ஆச்சரியமாக கேட்டாங்க நான் அஜித்து. அப்போ அவர் சொன்னாரா, சூரத்து நிசால ஒரு ஆயத்து இருக்குது, பன்கிஹும் மா காபலக்கும் மினன் நிசா, உங்களுக்கு பிரியமான பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. இந்த ஆயத்தை அவர் தப்பாக விளங்கியிருக்காரு அந்த பையன். இது சொல்லிட்டு, உங்களுக்கு பிரியமான பொண்ணை நீங்கள் திருமணம் முடியுங்கன்னா காதல் பண்ணால் தானே திருமணம் முடிக்க முடியும். பிரியமான பொண்ணை எப்படி போயிட்டார் பாருங்க, ரூட் எப்படி போகுது, தனக்கு சாதகமாக ஆகிட்டார் அந்த ஆயத்தை. அந்த ஆயத்துக்கு உண்டான அர்த்தம் அது அப்படி அல்ல. ஆயத்துக்கு உண்டான அர்த்தம் அப்படி இல்லை. ஒன்றுக்கு 2 பொண்ணு 3 பொண்ணு 4 பொண்ணு 5 பொண்ணு பேசுகிறாங்களா, அதில் உனக்கு பிடித்தமான பொண்ணு எதுவோ அதை நீ என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து திருமணம் முடிச்சுக்கணும்னு அர்த்தம். இவர் என்ன செஞ்சாரு, காதல் படி தான் திருமணம் முடிக்கணும். குர்ஆன் ஆயத்தை ஆதாரமாக காட்டுறாரு, குர்ஆன் ஆயத்தை ஆதாரமாக காட்டுறாரு. அப்போ ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்நிய ஆண் பெண்ணோடு, ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணோடு பழகுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது, எந்தவித அனுமதியும் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, பரவாயில்ல நம்ம பையனை தான் நம்ம பொண்ணை தான் என்ன செய்யணும், காதலிச்சுட்டா கல்யாணத்தை முடிச்சிடும் அப்படின்ட்டு அப்படி என்ன செய்யக்கூடாது. அது பெரும்பாவம், அது பாவம்னா இது பெரும்பாவம். 10 நபர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறானா, இவங்களுக்கு முன்னால் மட்டும்தான் என்ன செய்யணும், தன்னுடைய அழகை வெளிப்படுத்தணும், நம்ம பேசணும். இவர்கள் அல்லாமல் அனைவருமே அந்நிய ஆண்கள் தான். ஒரு பெண்ணுக்கு இவர்கள் அல்லாமல் அத்தனை பெண்களுமே அந்நிய பெண்கள் தான். அவங்க என்ன செய்யணும், அவர்கள் கற்பொழுக்கத்தை அவர்கள் பேண வேண்டும் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்போ இந்த காதல் தினம் அப்படிங்கிறத இது எப்போ கொண்டு வந்தாங்க, இதுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 3ஆம் நூற்றாண்டுல ரோமானிய அரசர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அவருடைய ஒரு திட்டத்தில் இருந்துச்சு, இளைஞர்கள் திருமணம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒழுங்காக போர் செய்ய மாட்டாங்க, மனைவி குழந்தைகள் அப்படின்னு சிந்தனை போயிடும். எனவே நம்ம என்ன செய்யணும், திருமணமே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வந்தான். இளைஞர்கள் என்ன செய்யக்கூடாது, திருமணமே முடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் செயின்ட் வேலண்டைன் அப்படின்னு ஒருத்தவர் இருந்தான், ஒரு ஃபாதர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அரசருக்கு எதிராக இளைஞர்களுக்கு பூரா கல்யாணம் பண்ணிட்டான் ரகசியமா. இது தெரிஞ்ச உடனே அந்த அரசர் என்ன செஞ்சாரு, இந்த செயின்ட் வேலண்டைன் என்பவனை என்ன செஞ்சாருன்னா சிறையில் அடைச்சி பிறகு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஜெயிலில் இருக்கும் பொழுது என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த அரசருடைய மகள், அந்த மகளுக்கு 2 கண்ணும் தெரியாது, அந்த மகளை இவன் லவ் பண்ணான், இவன் காதலிச்சான். ஆனா என்ன செய்ய முடியல, மரண தண்டனை தப்ப முடியாது. இறுதியாக தான் அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, ஒரு கடிதத்தை எழுதி இறுதியாக அவன் என்ன செஞ்சான், கடைசியாக ஃப்ரம் யூ வேலண்டைன் போட்டான். அதை தான் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பிப்ரவரி 14 வேலண்டைன் டே கொண்டாடப்படுது. பிப்ரவரி 14 அன்னைக்கு தான் அவனுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு தான் அவன் இறந்து போனான். அதை இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மீடியாக்களும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடப்படுகிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் காதல் என்பது அன்பு, பாசம், நேசம் என்பது ஒரு ஆண் தன்னுடைய மனைவின் மீது, ஒரு பெண் தன்னுடைய கணவன் மீது, அது தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய பிள்ளைகள், உற்றார் உறவுகள் மீது மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர ஒரு ஆண் அந்நிய பெண்ணின் மீதோ ஒரு பெண் அந்நிய ஆணின் மீதோ காதல் கொள்வது, அன்பு வைப்பது என்பது நம்முடைய ஷரியத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற கலாச்சாரத்தை விட்டும் நம்முடைய சமுதாய பெண்களையும் ஆண்களையும் எல்லாம் பாதுகாத்தருள்வானாக. வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நாம் முழுமையாக அடைந்து அதிகமான நல் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியங்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.